சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சென்னையிலிருந்து மதுரைக்கு 31,000 ரூபாய் வரை விமான கட்டணமானது வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், விமான கட்டணங்கள் உயர்வதற்கான காரணம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தமிழ்நாடு தேர்தல் நாளை 23ஆம் தேதியான வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கிறது. மக்கள் வாக்களிப்பதற்காக வசதியாக நாளை வியாழக்கிழமையான நாளை தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. இதனை அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் ஏராளமான மக்கள் விமானங்களில் சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கி உள்ளனர். நேற்று இரவில் இருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் சற்று அதிகமாக இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிகமான அளவில் இருந்தது. இந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பல விமானங்களில் டிக்கெட்டுகளும் இல்லை. ஒரு சில விமானங்களில் மட்டும் ஒரு சில டிக்கெட்டுகள் மட்டுமே இருந்தது. இதனை அடுத்து விமான டிக்கெட்டுகள் கட்டணங்களும் பல மடங்கு கிடுகிடென உயர்ந்து இருந்ததால் பயணிகளும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். இந்த நிலையில் சென்னை தூத்துக்குடி சாதாரண நாட்களில் கட்டணமானது 5,354 ரூபாயாக இருந்த நிலையில் பெங்களூரு வழியாக தூத்துக்குடிக்கு செல்வதற்கு 17,716 ரூபாயும், சென்னை மற்றும் மதுரைக்கு செல்வதற்கான சாதாரண கட்டணமானது 6,670 ரூபாயாக இருந்த நிலையில் இன்றைய கட்டணமானது பெங்களூரு வழியாக மதுரை செல்வதற்காக 29,397 ரூபாயும் உள்ளது. இந்த நிலையில் சென்னை திருச்சி சாதாரண நாட்கள் கட்டணமானது 3,677 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்பொழுது 14,237 உயர்ந்துள்ளது. மேலும் சென்னையில் இருந்து கோவை செல்வதற்கு சாதாரண கட்டணமானது 4,634 ரூபாயில் இருந்து இன்றைய நாள் கட்டணமானது 16,339 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே போல் சேலத்துக்கு செல்வதற்கு சாதாரண கட்டணமானது 3,319 ரூபாயில் இருந்து இன்றைய கட்டணமானது 12,027 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனாலும் சொந்த ஊருக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் விமான டிக்கெட் கட்டணம் அதிகரிப்பு குறித்து கவலைப்படாமல் பயணிகள் பலர் போட்டி போட்டுக் கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணித்தும் வருகின்றனர். இதனால் பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட்டுகள் இல்லாத நிலை ஏற்பட்டு உள்ளது. பயணிகளின் ஏமாற்றமும் அடைந்து வருகிறார்கள். தனலட்சுமி, சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சென்னையிலிருந்து மதுரைக்கு 31,000 ரூபாய் வரை விமான கட்டணமானது வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், விமான கட்டணங்கள் உயர்வதற்கான காரணம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தமிழ்நாடு தேர்தல் நாளை 23ஆம் தேதியான வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கிறது. மக்கள் வாக்களிப்பதற்காக வசதியாக நாளை வியாழக்கிழமையான நாளை தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. இதனை அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் ஏராளமான மக்கள் விமானங்களில் சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கி உள்ளனர். நேற்று இரவில் இருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் சற்று அதிகமாக இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிகமான அளவில் இருந்தது. இந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பல விமானங்களில் டிக்கெட்டுகளும் இல்லை. ஒரு சில விமானங்களில் மட்டும் ஒரு சில டிக்கெட்டுகள் மட்டுமே இருந்தது. இதனை அடுத்து விமான டிக்கெட்டுகள் கட்டணங்களும் பல மடங்கு கிடுகிடென உயர்ந்து இருந்ததால் பயணிகளும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். இந்த நிலையில் சென்னை தூத்துக்குடி சாதாரண நாட்களில் கட்டணமானது 5,354 ரூபாயாக இருந்த நிலையில் பெங்களூரு வழியாக தூத்துக்குடிக்கு செல்வதற்கு 17,716 ரூபாயும், சென்னை மற்றும் மதுரைக்கு செல்வதற்கான சாதாரண கட்டணமானது 6,670 ரூபாயாக இருந்த நிலையில் இன்றைய கட்டணமானது பெங்களூரு வழியாக மதுரை செல்வதற்காக 29,397 ரூபாயும் உள்ளது. இந்த நிலையில் சென்னை திருச்சி சாதாரண நாட்கள் கட்டணமானது 3,677 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்பொழுது 14,237 உயர்ந்துள்ளது. மேலும் சென்னையில் இருந்து கோவை செல்வதற்கு சாதாரண கட்டணமானது 4,634 ரூபாயில் இருந்து இன்றைய நாள் கட்டணமானது
16,339 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே போல் சேலத்துக்கு செல்வதற்கு சாதாரண கட்டணமானது 3,319 ரூபாயில் இருந்து இன்றைய கட்டணமானது 12,027 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனாலும் சொந்த ஊருக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் விமான டிக்கெட் கட்டணம் அதிகரிப்பு குறித்து கவலைப்படாமல் பயணிகள் பலர் போட்டி போட்டுக் கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணித்தும் வருகின்றனர். இதனால் பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட்டுகள் இல்லாத நிலை ஏற்பட்டு உள்ளது. பயணிகளின் ஏமாற்றமும் அடைந்து வருகிறார்கள் தனலட்சுமி.